ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சுஜாதா ரங்கசாமி கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் பொடி எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு மிளகாய் பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லி 1 கிலோ. எவ்வளோ பொருள் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் டீட்டெயில்டாக, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு கையளவு கருவேப்பிலை காஞ்சது, அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வறுத்துக்கலாம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இல்லை தூள் பெருங்காயம், ரெண்டில் ஏதாவது ஒன்று. அரிசி, இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லி மட்டும் வறுக்க வேண்டாம், அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா போதும். மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 1 கிலோ மல்லிக்கு வெந்தயம் மட்டும் 25 கிராம், மற்ற பொருட்கள் எல்லாமே 100 கிராம் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 கிலோ மல்லினா அதுலேயும் பாதியாக சேர்த்துக்கோங்க. கடுகு, மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாமே 50 கிராமும், வெந்தயம் 25 கிராமில் இருந்து கம்மியாக போட்டுக்கோங்க, ஒரு 15 கிராமு. ஏன்னா வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொடி கொஞ்சம் கசப்பாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சோம்பு வறுத்துக்கிறேன். நம்ம எல்லா பொருளையும் வறுக்கும்போது ஃப்ளேமை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கேப் விடாமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக எல்லா சைடும் வறுபடும். அடுத்து சீரகம். இப்போ சீரகத்தையும் நான் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். நான் 1 கிலோ மல்லிக்கு எல்லா பொருட்களுமே 100 சேர்த்துருக்கேன், வெந்தயம் மட்டும் 50 சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் பொடி கடையில் வாங்கி நம்ம குழம்பு வைக்கிறத விட நம்ம வீட்டிலையே செஞ்சு வைக்கிறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப நாளும் வரும். இதே மாதிரி இட்லிக்கு வீட்டிலையே கருப்புளுந்து இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வீட்டிலையே நம்ம கருப்புளுந்து இட்லி பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அதை இட்லி, தோசை, சாதத்துக்கும் பருப்பு பொடி போட்டு சாப்பிட்லாம். அந்த கருப்புளுந்து பொடி போட்டு சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுவரையும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த குழம்பு மிளகாத்தூளும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த குழம்பு மிளகாய் பொடி தான். மிளகாய் தனியாக அரைச்சி வச்சுக்குவேன், இந்த மாதிரி குழம்பு மிளகாய் பொடி தனியாக அரைச்சி வச்சுக்குவேன். மஞ்சத்தூள், மஞ்சளுமே நான் வீட்டில் வாங்கி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்குவேன். நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி இதுவரையும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற பொடிக்கும் நம்ம வீட்டிலையே ட்ரை பண்ணுற பொடிக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு இந்த பொடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க.
இப்போ எல்லா பொருட்களையும் நல்லா வறுத்தாச்சு. இது நல்லா ஆற விடுவோம். ஆறுனதுக்கப்புறம் இதை மல்லியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மில்லில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மல்லி 1 கிலோ, மேற்கொண்டு சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் சேர்த்து நான் மில்லில் அரைக்க கொடுத்துட்டு வாங்கும்போது எனக்கு 2 கிலோவுக்கு பொடி கிடச்சிது. அதாவது 2 கிலோ குழம்பு மிளகாய் பொடி. இதை மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கினதுக்கப்புறம் அந்த பொடி ஹீட்டாக இருக்கும். ஸோ அதை ஒரு 10 நிமிஷம் நம்ம காய வச்சிடணும். கீழே ஒரு பேப்பர் போட்டு அதில் அந்த பொடி எல்லாத்தையும் நம்ம கொட்டி விட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் குழம்பு மிளகாய் பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.